கோவையில் நடந்த கோர சாலை விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து தொடர்பான நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. கோவை தேசிய நெடுஞ்சாலை மரக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரஃபீக். இவர் தனது மனைவி ரபியத்துல் பசிரியாவுடன் நேற்று மாலை கோவை பாலக்காடு சாலையில் சுண்ணாம்பு காலவாய் வழியாக குனிமுத்தூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பயணிகளை ஏற்றிக்கொண்டு மதுக்கரை நோக்கி அதிவேகமாக சென்ற கோகுலம் என்ற தனியார் பேருந்து இவர்களின் இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் மோதியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நிலைமையை இழந்த பேருந்து இருசக்கர வாகனத்தின் பின்புறம் அமர்ந்திருந்த ரபியத்துல் பசிரியாவின் தலையின் மீது ஏறியது. அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கணவர் முகமது ரஃபீக் கண்முன்னே மனைவி உயிர் பிரிந்தது. அந்த இடத்தில் இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. விபத்தில் படுகாயமடைந்த ரஃபீக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கோவையில் அதிவேகமாக இயக்கப்படும் தனியார் பேருந்துகளால் இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கோர விபத்தில் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பார்ப்பவர்களின் நெஞ்சை உலுக்கியது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக கந்தே கவுண்டன் சாவடி பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் ஜெயக்குமார் மீது வெரைட்டி ஹால் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.